Today is day 2 at Ooty. காலையில் எல்லோரும் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாகி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 8 o'clock போல் ஆகிடுச்சு. 8 o'clockக்குள்ளே வேன் நமக்கு ரெடியாக இருந்தது. இந்த வேன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் ரெண்டலுக்காக எடுத்திருந்தோம். 2 days இந்த வேன் நம்ம கூட தான் இருக்க போகுது. வழியாக எல்லாருமே வேனில் ஏறி செட்டில் ஆகிட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ஹோட்டலில் கிடையாது. ஸோ நாங்கள் போகிற வழியில் எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இந்த வேன் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்கள ரெக்கமெண்ட் பண்ணது தான். அதனால நாங்கள் அவர்கிட்டே எல்லாமே சொல்லிட்டோம். இங்கே என்னென்ன பிளேஸ் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாமோ அது நீங்களே கூப்பிட்டுட்டு போங்க. அண்ட் செகண்ட் லஞ்சுக்கு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் எந்தெந்த ஹோட்டலில் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அங்கேயும் நீங்களே கூப்பிட்டுட்டு போங்கன்னு அவர்கிட்டே சொல்லிட்டோம். சரி. அண்ட் டிரைவரும் ரொம்ப கைண்டாக எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் எங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே வெயிட் பண்ணி எல்லா இடமும் காட்டிகிட்டு வந்தார். வெளியில் ஒரு சின்ன ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக ஃபஸ்ட் வந்து பைன் ஃபாரஸ்ட் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. பைன் ஃபாரஸ்ட்லேயே 2 டைப் இருக்கான், எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு மாதிரி ஸ்லோப் மாதிரி இருந்தது அண்ட் இன்னொன்று வந்து ஃப்ளாட்டாக இருக்குமா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோப்புக்குள்ளே போயிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸ்பெஷலி வயசானவங்களாம் நடக்கவே முடியல. பட் ஆனால் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். லைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ நம்மளால் நின்று ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து க்ராஸாக இருக்குது. இங்கே விழுந்தால் கடைசியில் லேக்கில் தான் போய் நிற்க முடியும். நார்மல் ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டு நடந்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஷூஸ் போட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியாதுன்றதுனால ஷூ மாதிரி இருக்கிற ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். அண்ட் தேங்க் காட் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட எண்டிங்கில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் சில்லுன்னு உட்காந்து நாங்கள் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் லேக்லலாம் காலை கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கிளைமேட் இருந்துச்சு. அங்கேருந்து நேராக வென்லாக் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். இது ஆக்சுவலாக வந்து 4 மைல் 8 மைல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல அப்போல்லாம் நிறைய வந்து ஷூட்டிங் எல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போன பைன் ஃபாரஸ்ட் எவ்வளோ க்ராஸாக ஸ்லோப்பாக இருந்துச்சோ இது வந்து மேலே ஏறுற மாதிரி பீக்காக இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் வந்து கொஞ்சம் வயசானவங்களாலலாம் ஏற முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் பேர் கீழே இருந்துட்டோம். யாரெல்லாம் ஏற முடியுமோ அவங்க வரைக்கும் மேலே ஏறி போய் பார்த்துருந்தோம். அண்ட் இங்கேருந்து ஊட்டி வியூ பார்க்குறது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது பைக்ரா லேக் தான். அண்ட் பைக்ரா லேக் வந்து நாங்கள் போகும்போது கரெக்டாக ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டோட அந்த லேக் வியூ பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 5 minutes ரெயின் இருந்தது, அதுக்கப்புறம் லைட்டாக ட்ரிஸ்லிங் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கண்டிப்பாக போட்டில் போகியே ஆகணுன்ட்டு நாங்கள் எல்லாம் போட்டில் போகிறதுக்கு புக் பண்ணிட்டோம். அண்ட் 2 போட்டாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு போட்டில் ஃபுல்லாக வந்து பெரியவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க, ஒரு போட்டில் வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டோம். குழந்தைங்களாம் வச்சுட்டு எனக்கு போட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் போட்டில் போகும்போது ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் குட்டி குட்டி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன வீடியோஸு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் உண்மையாக ரொம்ப பயமாகவே இருந்தது, எங்கடா ஃபோன் கீழே விழும். ஏன்னா அந்த இடத்துல போட்டில் ஆடிட்டே இருக்கும்போது உண்மையாக பயமாக தான் இருந்தது. பைக்ராவில் போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் மேலே வரும்போது ஒரு குட்டி பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ குழந்தைங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு உட்கார்ந்தோம். பட் ஆனால் அந்த இடத்துல குழந்தைங்கள தவிர பெரியவங்கலேருந்து எல்லாருமே சேர்ந்து தான் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அங்கேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் போகிறதா இருந்தது வந்து பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ். அது பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு தான் அந்த வேன் டிரைவர் கூட்டிகிட்டு போயிருந்தார்.
மழை பெய்ய ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த குளிரில் மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டு திரும்ப வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் பாதி பேர் வேன்லேயே நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். நல்ல வேளை நான் வீட்டில் இருந்தே அம்பர்லா இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போயிருந்தேன். என் பக்கத்துலேயே அங்கேயே நிறைய ஷாப்பில் அம்பர்லா, ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜர்க்கின்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எங்கள் ஃபேமிலியில் மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே டூரிஸ்ட் கூட யாருமே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வரல. அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் டோக்கன் வாங்கும்போதே சொல்லிட்டாங்க, உள்ளே வந்து வாட்டர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, நிறைய இதுவெலாம் இல்லை, ஸோ நீங்கள் போகிறதும் போகாததும் உங்களோட இஷ்டம். டிக்கெட் வாங்கினதுக்கப்புறமா உள்ளே தண்ணி வரலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் நாங்கள் இந்த இடத்த போய் பார்க்கணுன்றதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தோம். வாட்டர் ஃபால்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு அருவியில் தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த வியூ, அந்த சில்னஸ், அதே சேம் டைமில் ரெயின், இது எல்லாமே வந்து வர்த் மணின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ மழை பெஞ்சிட்டு இருந்தனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய பேர் யாருமே அந்த இடத்துக்கு வரல. ஸோ அந்த இடமே ரொம்ப காலியாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் ஆள் இல்லாமல் எடுக்கிறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து நின்னதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் மழையும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக ட்ரிஸ்லிங் தான் இருந்தது. திரும்ப வரும்போது தான் எல்லாருமே வந்து உள்ளே போக ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம இந்த டைமில் உள்ளே போயிருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல க்ரௌட் இருந்திருக்கும், ஃப்ரீயாக இருந்திருக்கு. பட் நாங்கள் போயிருக்க டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது வந்து உண்மையாகவே ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் எங்களை கூட்டிகிட்டு போன இடம் வந்து கர்நாடகா கார்டன். ஐ திங்க் இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டே நடத்துகிற ஒரு கார்டன் நினைக்கிறேன். உள்ளே வந்து உண்மையாகவே பொட்டானிக்கல் கார்டனை விட எனக்கு இந்த கார்டன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கார்டன் மாதிரி இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய வச்சுருந்தாங்க. லைக் இந்த கிளாஸ் ஹவுஸில் இருக்க மாதிரி மரத்துலேயே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் வந்து ஒரு எண்டில் வந்து வெளியில் வர மாதிரி. அண்ட் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருந்தாங்க. கேக்டஸ் நிறைய இருந்துச்சு. அண்ட் ஃப்ளவர்ஸே நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து பொட்டானிக்கல் கார்டனில் நான் பார்க்கல. என்ன கேட்டால் பொட்டானிக்கல் கார்டனை விட இது எனக்கு ரொம்ப ஸோ ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை பார்க்க போனதுனால அப்படியே டீமாக தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். ஸோ அண்ட் இதுக்குள்ளேயே வந்து லண்டன் பிரிட்ஜ் மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜும் இருந்துச்சு. எங்களால் அதுக்குள்ளே போக முடியல. ஏன்னா இந்த கார்டன் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்குள்ளேயே டயர்டாயிடுச்சு. அவ்வளோ பெரிய கார்டன் இது. கார்டன் வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியாக இருந்துச்சு போகிறதுக்கு. ஒரு மேஸ் மாதிரி வந்து குட்டி குட்டி ஹோல் வேறு இருந்துச்சு. அங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வேறு. ஸோ ஃபைனலாக எல்லோரையும் நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டோம். மீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கார்டன்லேருந்து எப்படி வெளியில் போகிறதுன்றதே தெரியல. அதுவே கொஞ்ச நேரம் சுற்றி தேடிட்டு ஒரு வழி கண்டுபிடிச்சி வெளியில் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே 3க்கு வேன் டிரைவர் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் நாங்களும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தோம். அண்ட் ஈவினிங் ட்ரெயின் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி கிளம்புனோம். ஸோ இது பார்த்து முடிச்சுட்டு நாங்களாம் ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு வாக் வந்து வெளியில் போயிட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். See you all in the next video. Bye.